ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த லெந்த் சீசனில் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எவ்வளோ அருமையான வசனம்! நம்ம கடவுளுக்காக அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை விசுவாசித்து அவருக்கு அன்பு செலுத்தி அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வருகிற நம்ம எல்லாருக்கும் குறித்த காலத்தில் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் அது அந்த வசனத்தை பார்த்தோன்னா குறித்த காலத்தில் தரிசனம் இருக்குது அப்படின்னு அது சொல்லலை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அது டைம் எடுக்கும், ஆனால் அந்த தரிசனம் இன்னும் இருக்குது அப்படின்னு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் கடவுள் அப்படி ஒரு வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவர் மேல் பற்றுதலாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. குறித்த காலத்திற்கு அந்த ரைட் டைம், ரைட் சீசனில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது, அது கண்டிப்பாக முடிவில் விளங்கும், அதுக்கு நீ வெயிட் பண்ணு, அதை கண்டிப்பாக அது நடக்கும் சொன்ன கர்த்தர் நான். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் ஒன்று சொன்னார்னா அதுலேருந்து அவர் பின்வாங்கி போக மாட்டார். அவர் கண்டிப்பாக அதை செய்வார். அவருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் திரும்ப போகாது. அந்த வார்த்தை அது எதுக்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை சாதிச்சுட்டு தான் திரும்ப அவரிடத்துல போகும். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போமா, கடவுள் நமக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனம் இருக்குன்னு நமக்கு அறிவு இருக்கா? ஓகே, கடவுள் நம்ம பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்துக்கு நம்ம காத்திருக்கிறோமா? அது அவர் தரிசனம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கையா நிற்கிறோமா? நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பரிகாசம் பண்ணலாம். ஓ, கடவுள்னு சொல்லிட்டு இருக்கலாம், கடவுள் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணார், கடவுள் அவர் வாழ்க்கையை நாசம் ஆகிட்டு இப்படி தானே இருக்குது அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணலாம், கேலி பண்ணலாம், ஒரு மாதிரி ஏளனமாக நினைக்கலாம். நம்ம தலை குனிஞ்சு நின்றுருக்கலாம், வெட்கப்பட்டு நின்றுருக்கலாம். ஐயோ, எனக்கு ஏன் இந்த கதை, எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம பரிதபிச்சு போய் அங்கலாய்ப்போடு நின்றுருக்கலாம். ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட பிள்ளைகள், சிறுமை எளிமை மாணவர்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இருக்கு, நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அவர் கடவுள் சாராள் பார்த்து கேட்டார்ல, உன் ஆண்டவரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு கேட்ட கடவுள் தான் சொல்றாரு, என்னால முடியாத காரியம் ஒன்றும் ஏதாவது இருக்குதா? உனக்கு வேண்டி நான் குறித்த காலத்துக்கு அந்த ரைட் டைம்ல நான் இன்னும் உனக்கு வச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு தரிசனம் நான் உனக்குன்னு வச்சிருக்கிறேன். அதை தேடி ஓடி நீ வா, நீ என்கிட்ட வா. அது ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, கடவுள் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னா அவருக்கு இப்படி செஞ்சிடலாம். ஒரு ஈஸியாக ஒரு வார்த்தையில் அவர் செஞ்சுருக்கலாம். ஒரு ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் அவர் குழந்தைய கொடுக்கணும்னா உடனே செஞ்சுருக்கலாம். ஓகே, உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுள் அவங்கள ஒரு 25 வருஷம் வெயிட் பண்ண வச்சாரு. 75 வயசில் ஆபிரகாமுக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண கடவுள் ஆபிரகாம். ஆதியாகமம் 12 75 வயசாக இருக்கும்போது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் ஏன் அவர் அதை நிறைவேற்றலை? ஏன் சாராளிடத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு? எப்போ அவங்க வயது சென்று சரீரம் செத்ததாக இருந்தபோது கடவுள் சொல்கிறார்ல, ஏன்னா ஈஸியாக கொடுத்துட்டா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் இது கர்த்தரால் வந்த காரியம் என்று? கர்த்தருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும்? நமக்கு எப்படி வெளிப்படும்? நம்ம ஒன்று கேட்டு உடனே கிடச்சிதுன்னா அதோட மதிப்பு
நமக்கு தெரியாதுல்ல. நம்ம கடவுள் வந்து நம்மள வெயிட் பண்ண வச்சு, அந்த வெயிட் பண்ணுகிற அந்த நேரத்துல, அந்த அவர் வந்து குடுக்காம இருக்கிற நேரத்துல நம்மள எப்படி உருவாக்குகிறாரு, எப்படி அவர் நம்மள சீர்படுத்தி செம்மைப்படுத்துகிறாரு, எப்படி நம்மளோட ஃபெய்த்த ஸ்ட்ராங் ஆக்குறாரு. அந்த டைம் தான் கடவுள் வந்து ரொம்ப விரும்புறாரு. ஏன்னா, அப்படி ஒரு உருவான ஃபெய்த், அப்படி ஒரு உருவான ஒரு நம்பிக்கை, ஒரு நிலைநிறுத்துதல், அது ஈஸியா அழிஞ்சு போகாது. அது கடவுள் நமக்கு வந்து வெயிட் பண்ணி குடுக்குறான்னு அது பெரியதா குடுப்பாரு. விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு பெயர் வந்தது இல்லையா? சாராள் வந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தாயானாள் என்று வருகிறது இல்லையா? அது எப்படி வந்தது? அவர் வந்து வெயிட் பண்ண வச்சாரு. அந்த குறித்த காலத்திற்கு சாராளிடத்துல நான் அவளிடத்தில் போவேன், அவர்களிடத்துல போய் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இந்த மீன்வயல்ல பார்த்தா ஆபிரகாமை வச்சு அபிமெலேக்குக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அவன் ப்ரேயர் பண்ணதும் அபிமெலேக்கு அவன் குடும்பத்தில் இந்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்படி அந்த அளவு ஆசீர்வாதமாக இருந்த ஆபிரகாமுக்கு கடவுள் வந்து டிலே பண்ணாரு, தாமதித்தார். ஏன்? குறித்த காலத்திற்கு அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் வந்து உனக்கு ஒன்று செய்யும் போது, ஏன் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் ஒன்று செய்யும் போது அது வந்து நான் பெருசாக செய்வேன். ஏன்? அப்போ என்னோட நாமம் மகிமைப்படும். அப்பதான் நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் அறிவாங்க, இது கர்த்தரால் வந்த காரியம், அவருடைய மகிமை இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு மற்றவர்கள் அறிவார்கள். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அறிவார்கள். தேசம் அறியும். இன்னும் நம்பிக்கை பெருகும். கர்த்தருடைய மகிமை இன்னும் வெளிப்படும். கர்த்தரே தேவன் என்று அவர்கள் இன்னும் அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு சான்ஸுக்காக தான் கடவுள் வந்து அந்த தரிசனத்தை இன்னும் வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்திற்கு தர வேண்டியதை அவர் இன்னும் வச்சிருக்கிறாரு. இந்த லாசரு கதையை பார்க்கும்போது மார்த்தாள் மரியாள் அவங்க வந்து ஒரு ஆள் அனுப்பி கேட்குறாங்க, ஐயோ நீர் சிநேகித்தவன் வியாதியாக இருக்கிறான்னு. கடவுள் என்ன சொல்கிறாரு? கடவுளுடைய மகிமை வெளிப்படுவதற்கு தான் அவன் வந்து வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு இன்னும் 2 நாள் அவர் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அவன் இறந்ததுக்கப்புறம் அங்கே போகிறாரு. அப்போ வந்து அவங்க அழுறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தா அவன் எங்கள் சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே அப்படின்னு. ஏசு அந்த இடத்துல அவர் வந்து அவருக்கு தெரியும் கடவுளுடைய மகிமை குறித்த காலத்தில். அவர் வியாதியா இருக்கும்போது போயிட்டு உடனே குணப்படுத்தினா என்ன ஆயிருக்கும்? ஓகே, இவர் வந்து மற்றவங்களுக்கு செஞ்சது மாதிரி இவங்களுக்கும் செய்றாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா கடவுள் வந்து அவன் இறந்து 4 நாளாயிற்று நாருமே அப்படின்னு எல்லாரும் சொல்லி அங்க கூடி இருக்கும்போது லாசருவே எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறாரு இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? கடவுளுடைய மகிமை. எத்தனை பேர் அதை பார்த்துட்டு இன்னும் கடவுள்கிட்ட விசுவாசிச்சிருப்பாங்க. அது சும்மா குணப்படுத்தினா இது நம்ம பார்த்தது தானே. அவர் வந்து சும்மா போகும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, தொடுறாரு, உடனே உனக்கு சுத்தமாகு, உனக்கு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு, ஓகே நீ விசுவாசத்தால் சுத்தமடைவாய் அப்படின்னு அவர் நார்மலா பண்ற மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. ஆனா அவர் பண்ணல. அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ணார். நாங்க இருந்தவங்க எத்தனை பேர் அப்படி வந்து ஐயோ இவர் தான் கடவுள்னு விசுவாசிச்சிருப்பாங்க. அது மாதிரியான அனுபவம் தான் கடவுளை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். அவரு ஒன்னு தர்றதுக்கு வெயிட் பண்ணுகிறாரு, தாமதிக்கிறாருன்னா அதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, அப்பா இந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நீர் கொடுத்த வார்த்தைகள் அப்பா, உம்முடைய வார்த்தைகள் அப்பா, அது ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை புதுப்பிக்கிறது தகப்பனே. அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கோ பூமியின் கடையாந்தரங்களிலும் குழியிலும் இருந்த எங்களை நீர் அப்பா பிரித்து எடுத்தீரே. உம்முடைய சொந்த ஜனமாக பிரித்து எடுத்தீரே அப்பா. இன்னும் எங்களுக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறீரே அப்பா. இன்னும் எங்களுக்காக மகிமை நீர் வெளிப்படுத்துகிறீரே அப்பா. ஒரு குறித்த காலத்திற்கு எங்களுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதே, அதற்காக நன்றி அப்பா. அது தாமதிக்கும் போது
மற்றவர்கள் எங்களை கேலி செய்யும்போது, எங்களுக்கே எங்களை பார்த்து அவமானமாய் இருக்கும்போது, என் தேவன் அந்த இடத்திலே பலப்படுத்தும் உம்முடைய வார்த்தைகள் அப்பா எங்களை போஷிக்கட்டும் அப்பா, எங்களுக்கு பலனை தரட்டும் தகப்பனே. நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய சந்ததியிலே இருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா எங்கள் இருதயத்தை பலப்படுத்தும் அப்பா. நாங்கள் அதற்காக நீர் தாமதிக்கும் போது வெயிட் பண்ணி இருக்கும்போது எங்கள் இருதயம் நேராய் இருக்கட்டும் தகப்பனே. எங்கள் கண்கள் அப்பா உண்மையே நோக்கி கொண்டு இருக்கட்டும். ஒரு யோசபாத் சொன்னானே, என் உத்தம் கர்த்தருடையது அவருடைய கண்கள் அவரே நோக்கி கொண்டிருக்கிறதுல, அதுபோல நம்முடைய கண்களும் அவரே நோக்கி கொண்டிருக்கட்டும். அவர் செய்வார். அவர் சொன்னார் என்று அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் என்றால் அது செய்யாமல் இருக்கவே மாட்டார். நம்முடைய தேவன் வாக்கு மாறா தேவன். அவர் பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன காரியத்தை அவர் செய்து முடிக்கும் வரை இளைப்பாறவே மாட்டார். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. நீங்க பாதுகாத்து கொள்ளும், நீங்க காத்துக்கொள்ளும். நீரங்களை வனையும், நீரங்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.